நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். டாக்ஸி டாக்ஸின்னு பாட்டுல எடுத்தா ஒரு 1000 பாட்டு. படம்னு எடுத்தா நூற்றுக்கணக்கான படங்கள். இப்படி வந்து கோட்ஸ்ன்னு எடுத்தா அது போகும். லட்சக்கணக்கில போகும். அந்த மாதிரியான கோட்ஸ் இப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னைக்குமே உலகத்தில ஒரு பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கொஞ்ச நேரம் அப்படியே அன்ஸ்கிரிப்டடா மனசுலேருந்து எதையும் யோசிக்காம என்ன தோணுதோ அத அப்படியே பேசலான்ட்டு இருக்கிறேன். கார்த்திக் சேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்தீங்கன்னா பேருதவியா இருக்கும். நானும் உங்க ஃப்ரெண்டு தானே அப்படி நெனச்சுக்கங்க. ஓகேவா? இத வந்து விஷுவலா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஃபோன் அப்படியே வச்சுட்டு கண்ண மூடிட்டு அப்படி கேளுங்க. இது நீங்க தூங்குறதுக்காகவே பேசுற பாட்காஸ்ட். இது விஷுவலா பார்க்குறதுலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா இருப்பாங்க. அது வந்து பையனோ, பொண்ணோ யாரா இருந்தாலும் சரி, என்ன ஜெண்டர்னாலும் சரி, அவங்கள நெனச்சுக்கோங்க. த்ரூ அவுட் வந்து இந்த பாட்காஸ்ட்ல நான் பேச போறதெல்லாம் அவங்க கூட ரிலேட் பண்ணி பேசுறதா தான் இருக்கும். ஓகேவா? அவங்கள நீங்க நெனச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளா அந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு இருக்கும். நட்பு. ஒரு மனுஷனுக்கு வந்து முதல்ல நட்பு எப்ப ஆரம்பிக்குது? எப்ப அவனுக்கு ஒரு நட்பு கிடைக்குது? பெரும்பாலானவங்களுக்கு ஒரு 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 99% பேருக்கு, இல்ல ஒரு 90% பேருக்கு நட்பு முதல்ல கிடைக்கிறது வந்து ஸ்கூல்ல தான். ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. ஆமா, ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தனியா இருப்பாங்க. எனிவேஸ் ஸ்கூல் ஏஜ் அப்படி வச்சுப்போமே. நான் ஏஜுக்கு தான் வரேன். ஸ்கூல் ஏஜ் அப்படி வச்சுப்போம். அடுத்து காலேஜ் போறோம். காலேஜ்ல ஒரு நட்பு. வேலைக்கு போறோம். வேலையில ஒரு நட்பு வருது. ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னர் நண்பர்களா கிடைக்கிறாங்க. இல்ல நண்பர்கள் லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப வயசான ஆட்கள்லாம் காலைல பீச்ல, பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு "ஹாய் சார், என்ன சார்?" அப்படி ஒரு நட்பு ஒண்ணு வரும். ஹாஸ்பிட்டல் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப வயசாயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, இல்ல அடிக்கடி ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்படிலாம் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஸ்கூல் நட்பு இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பிப்போம். அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பேசலாம் நம்ம. ஸ்கூல் நட்பு. எனக்கு தெரிஞ்சுங்க, ரொம்ப 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 இன்னசென்ட்டான, உண்மையான, ஆத்மார்த்தமான ஒரு அந்யூன்யமான ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் சொல்லுவேன் நானு. அதுக்கப்புறம் வர ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏனோ தெர்ல, அந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மையோ, இல்ல அந்த அளவுக்கு ஒரு குளோஸ்னஸோ, அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோனோ அட்லீஸ்ட் எனக்கு இல்ல. உங்களுக்கு மேபி இருக்கலாம். இருந்தா நீங்க ரொம்ப பிளெஸ்டு. பட் அந்த இன்னசென்ஸ் வந்து ஓவர் தி ஏஜ் போயிடும் ஃப்ரெண்ட்ஷிப்லன்றத நான் உறுதியா சொல்லுவேன் நானு. ஏன் சொல்றேன் அப்டின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஹானஸ்ட்டா சொல்லுங்க எனக்கு. ஸ்கூல்ல நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கிற பையன், பொண்ணு ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க நமக்கு. ஓகே, நான் வந்து பையன், அவன், இவன் சொன்னேன்னா, பசங்களுக்கு மட்டும் தான் நெனச்சிராதீங்க. இந்த பாட்காஸ்ட்டுக்காக அத கொஞ்சம் ஜெண்டர் நியூட்ரல் வேர்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் டக்குன்னு அப்டி சொல்லிடுவேன் நானு. பெண்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நண்பனா நெனச்சு. ஸோ எங்க விட்டேன்? எஸ், இந்த நட்பு. நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற பையன், பொண்ணு. யோசிச்சு பாருங்க. அவங்க லைஃப்ல என்னவா ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்ல என்னவா ஆவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால என்ன ஒரு பென்சில் கேட்டிருப்போம், குடுத்துருப்பான். பிஸ்கட் கேட்டிருப்போம், குடுத்துருப்பான். அதனால ஃப்ரெண்டு இல்லையா? அதுக்கப்புறம் லைஃப்ல யோசிச்சு பார்த்தா, அவ்ளோ இன்னசென்ட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பே பல இடங்கள்ல இல்ல. ஒரு 20, 25 வயசுக்கு மேல இந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்குதுல்ல. சிலருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு இப்ப இந்த மாரிலாம் இருக்காங்க. பட் அப்படி கிடைச்சாலுமே, ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு க்ளோஸா பழக முடில. இல்ல பலருக்கு நட்பு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். அவன் நான் ஏதாவது ஒரு விதத்துல உதவி பண்ணுவான். அது நட்பே கிடையாது. அத பத்தி நம்ம வந்து அதுக்கப்புறம் பேசலாம். ஸோ இப்படி தேவைக்காக ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னா அது தப்பாயிடுமோ? ஓகே, அப்படி அப்படி சொல்ல வரல. ஏதோ ஒரு தேவைக்கா பழகுற ஒரு பழக்கம். மியூச்சுவலா நமக்கு அவன் ஏதாவது உதவி பண்ணுவான். நம்ம வேணா பதிலுக்கு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதுல இன்னசென்ஸ் கிடையாது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியா இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்பலாம் எதிர்பார்ப்பே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்லாம் தெரியாது. வளர்ந்து அவன் என்ன ஆகப் போறான்? அவன் பெரிய போலீஸ் ஆவலாம், கிரிமினல் கூட ஆவலாம், லாயர் ஆவலாம், ஜட்ஜ் ஆவலாம், டீச்சர் ஆவலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாம கூட போலாம். நம்மளோட நல்லா இருக்கலாம், நம்மளோட மோசமாவும் இருக்கலாம். ஆனா அத பத்தி யோசிக்காம, இவன் நம்மளுடைய ஃப்ரெண்ட், இவ நம்மளுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு வர்றது இருக்குல்ல, அந்த இன்னசென்ஸும், அதுல எடுத்துக்கிற உரிமையும், அப்போ இருக்கிற அந்த அந்யோன்யமும், அதன் பிறகு வந்து வர்றதே இல்ல. காலேஜ்ல ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். லைஃப் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா, ஓகே, இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கும்னு கொஞ்சம் ஒரு அனுபவம், மினிமமான ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அது. காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தனியா பேசுறேன். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்ப பேசிர்றேன். ஆனா, அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலா இருக்குன்னா, பணம்னா என்னன்னு தெரியாது. லைஃப்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஜாதி, மதம், மேல, கீழ இப்படின்னு எந்த கான்செப்ட்டுமே தெரியாது.
நம்ம தட்டில் அவன் சாப்பிட்டு, அவன் வீட்டு சாப்பாட நம்ம சாப்பிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு, நமக்கு புடிக்கலனா யாராவது ஒருத்தர திட்டிட்டு, அவனுக்கா நம்ம சண்டை போட, இப்படின்னு அப்படி கூடி ஒண்ணா இருக்கிற ஒரு உறவா அந்த டைம்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் இன்னமும் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்க கூடயே இருக்கிறாங்களோ, அவங்க உண்மையாவே பிளெஸ்டு. பட் இதில வந்து விதி விளையாடுதுன்ற மாரி ஒண்ணு நடக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு கிடைச்சிருப்பான். ஒரு பொண்ணு இல்லன்னா வச்சுக்கோங்களேன், கிடைச்சிருக்கும் ஒரு ஃப்ரெண்டு. அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணியிருப்போம் லைஃப்ல. எங்க இருக்கான்? என்ன ஆனான்? இப்போ சோசியல் மீடியா வந்துட்டதுனால மேபி தெரியலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க இருக்காங்க என்னன்ட்டு. பட் பேக் தென் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எந்த காலேஜ் போய் சேர்ந்துருக்கான்? எந்த ஊர்ல படிக்கிறான்னு யாராவது சொல்லி தான் தெரியும். அப்புறம் Facebookல பார்த்து செஞ்சு இப்போ Instagramல நெறைய பேர் தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் லைஃப்ல நம்ம கூட அவங்க இருக்காங்களா? அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இந்த பருவநிலை மாற்றம் மாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிற சூழலும் மாறிக்கிட்டே வருது. இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேரு நம்ம ஏரியாலே இருக்கிறவங்க, இல்ல அப்பப்போ பேசிக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. காலேஜ்ல அந்த மாரி இருக்காங்க. ஏரியா பசங்க அவனுங்களும் இருப்பானுங்க. அ நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். எனக்கு அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. இருந்தாங்க. பல்வேறு காரணங்களுக்காக எய்தர் அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க, இல்ல நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி வச்சுக்கோங்களேன். 2த்துல ஏதோ ஒண்ணு நடந்துடுச்சு. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் ஐ விஷ் டூ கீப் தெம் வித் மீ. அவங்களும் அதே மாரி என்ன அவங்க கூட வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. ஆ ஏதேதோ பேசி அப்படி நான் பேச வந்தத மறந்துடுறேன் நானு. இப்படி கூட யார் இருக்காங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பலரும் நம்ம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப யார் இருப்பா? இப்ப என்னோட ஏஜ் 26. என் கூட இப்ப யாரு அதிகமா பேசுறா? இல்ல இந்த மீம் ஷேர் பண்ணிக்கிறது, டெய்லியும் பார்க்கறது, சும்மா டீ கடைல அப்படியே ஜாலியா கடல போடுறது. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே ஆஃபீஸ் மாற மாற அதுவும் மாறிட்டு இருக்கு இல்லையா? பழைய ஆஃபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்றத பழைய ஆஃபீஸ் போய் டீ குடிக்க முடியாது. அது ஒரு ஊர்ல இருக்கும், இது ஒரு ஊர்ல இருக்கும். ஸோ சூழலுக்கு ஏத்த மாரி மனுஷனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மாறுது. ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய தன்மை, அதோடைய இன்டென்சிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கு, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றதும் மாறுதுன்னு நான் நெனைக்கிறேன். நான் அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னது நானு. இந்த ஸ்கூல்ல இருந்த இன்னசென்ஸ் வந்து காலேஜ்ல அ இல்ல ரொம்ப ரொம்ப இன்னசென்ஸ் குறைவான ஃப்ரெண்ட்ஷிப்னா அது வந்து ஆஃபீஸ்ல தான். ஆஃபீஸ்ல இருக்கிற அடல்ட்ஸ்க்கு நடுவுல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அத பத்தி பேசணும். பல நேரங்கள்ல ஒருத்தன் கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இன்னசென்ட்டான ரீசன்ஸ் தாண்டி வேற வழி இல்லாம இருப்போம். உண்மையா பொய்யா? நான் எல்லாரோடையும் இருக்கிறத பத்தி சொல்லல. எல்லார்ட்டயுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சில பேர்ட்ட அட்லீஸ்ட். ஆஃபீஸ்ல பெரிய ஆளா இருப்பான். இல்ல அவன் மத்தவங்கள போட்டு குடுக்குற ஆளா இருப்பான். இவன்ட்ட எதுக்கு வம்புன்னு நம்ம அமைதியா போயிடுவோம். இல்ல ஃப்ரெண்டு மாரி காமிச்சுப்போம். அது ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ம். அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு வருது ஆஃபீஸ்ல. அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. எனக்கு இப்ப நான் ஒர்க் பண்ற இடத்துல அந்த மாரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நானும் அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களும் என்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன காசிப்ஸ் கூட ஐயா சின்ன சின்ன காசிப்ஸு, சின்ன சின்ன விளையாட்டு, சண்டைகள் எல்லாமே இருக்கும். பட் அந்த இன்னசென்ஸ் இருக்கா? அப்டின்னா, ஏன்னே தெர்ல. ஒரு ஒரு லிமிட்ல வச்சிருக்கிறது ஓகே அப்டின்னு தோணுது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்டி தோணுனதே இல்ல. ஏஜ் காரணமா? இல்லங்க எனக்கு என்னன்னாங்க, காலேஜ் வரைக்கும் ஓகேங்க. உள்ள எவன பார்த்தாலும் வாடா, போடான்னு கூப்பிட்டுடலாம். ஆஃபீஸ்ல அப்டி கூப்பிட முடியல. ப்ரோ, ஜி, பாஸு இத தாண்டி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் ஃப்ரெஷரா உள்ள போம்போது எல்லாரையும் ப்ரோ, அண்ணான்னு கூப்பிட்டேன். இங்க நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிட்டேன். என்ன விட சின்ன பசங்க நெறைய பேர் வந்துட்டாங்க. நான் தம்பி, தம்பின்னு தான் கூப்பிடுறேன். அவங்க அண்ணாம்பாங்க, இல்ல ப்ரோம்பாங்க. அ நானும் பதிலுக்கு வந்து ப்ரோன்னு கூப்பிடுறது, நான் இந்த ஜிலாம் போட்டு கூப்பிட மாட்டேன் நானு. ப்ரோ இல்ல ஐயா தான். நம்மளுடைய வார்த்தைகள்லாம் அந்த ப்ரோ இல்லன்னா ஐயா தான். அப்படிதான் கூப்பிடுறது. இந்த ஜி, கீலாம் நமக்கு பெருசா உடன்பாடு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் கூப்பிடுறது. அத தாண்டி வாடா, போடான்னு ஒரு ஃப்ரெண்டா தம்பியா கூப்பிடுறவன வாடா, போடான்னு சொல்றது இல்ல. ஒரு ஃப்ரெண்ட வாடா, போடான்னா எங்க ஆஃபீஸ்ல மொத்தத்திலே நான் ஒருத்தன தான் அப்படி கூப்பிடுறேன். அவன் தான் ஓரளவுக்கு என் ஏஜ் க்ளோஸா இருக்கான். அவனும் என்னோட 2 வயசு பெரிய பையன். பட் ஓரளவுக்கு க்ளோஸா இருக்கான். ஓரளவுக்கு ரிலேட்டபிளா இருக்கு. மத்தவங்கள வந்து இவன் தம்பி மாரி, இவன் கொஞ்சம் அண்ணன் மாரி அப்படிதான் வைக்க தோணுதே தவிர, க்ளோஸ்ரா நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு தாட் வரல. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போனேன். ஃபர்ஸ்ட்டு ஆஃபீஸ் என்னுடைய லைஃப்ல. 2ண்ட் ஆஃபீஸ் ஓகே. ஒரு அப்ரன்டிஸ்ஷிப் பண்ணேன். இது வந்து 2ண்ட் ஆஃபீஸ். 2ண்ட் ஆஃபீஸ்ல அது ஃபுல்லா ஃப்ரெஷரா ஹையர் பண்றாங்க. பார்த்தாலே தெரியுது ஆல்மோஸ்ட் எல்லாருமே என் ஏஜ் தான் இருக்காங்க. அங்க கூட வாடா, போடான்னு கூப்பிட்டேன்.
பட் அதுக்கப்புறம் மாறுன இடங்கள்ல ஏஜ் டிஃபரன்ஸ் வர, 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 வர யாரையும் அப்படி கூட முடில. நான் ஃப்ரெஷர்லேருந்து நான் இப்போ ஒரு செமி எக்ஸ்பீரியன்ஸ்டா, செமி சீனியரா மாறுனதுக்கப்புறம், அ அந்த மாரி வரவே மாட்டுது. ஆனா ஸ்கூல்ல வந்து அப்படி கிடையாது. எல்லாம் நம்ம ஏஜ் தான். அதிகபட்சம் பெரிய பசங்க யாரா இருந்தாங்கன்னா அண்ணான்னு கூப்பிடுவோம். சின்ன பசங்க எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்ல. மத்தவன்லாம் மச்சான், மாப்பிள அப்படின்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுற அந்த நட்பு வந்து அது 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 ஸ்கூலோடையே போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு. இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னசென்ஸ் பத்தி பேசும்போது, அ ஒரு ஜெண்டர்ல இருந்து இன்னொரு ஜெண்டர் மாறி நட்பு கிடைக்கிறது இருக்குல்ல, அதோடைய கம்ப்ளீட் இன்னசென்ஸ் வந்து ஸ்கூல்ல தான் இருக்கும். நீங்க பாருங்க, பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்கிறதுன்றது, அது ஏனோ தெர்ல. இந்திய சமூகத்தில வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது? மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றச்செயலா, ஒரு பாவச் செயலா அது பார்க்கப்படுது. இன்னைக்கு அது மாறி இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பேக் தென் பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டா டீச்சர்ஸ திட்டுவாங்க. அப்ப எப்படி சொசைட்டில வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கிறவங்க வந்து ஈக்குவலா பழகுவாங்க அப்படின்ற தாட்லாம் இல்ல. ஸ்கூலே அதுக்கு தானங்க இருக்கு. அதெல்லாம் முடியாது. நீங்கலாம் பேசிக்க கூடாது அப்படின்ற மாரி தான் இருந்தது பேக் தென். இப்போ ஓகே ஓரளவுக்கு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா, அந்த ஓட்டுவானுங்க பசங்க. பார்க்குறவன்லாம் தப்பா பேசுவான். "உஷார் பண்ணிட்டியா?" அப்படிம்பான். இன்னும் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா கேட்பானுங்க. பொண்ணுங்க மத்தியில எப்படின்னு தெரியல. ஒரு பையனோட ஃப்ரெண்டா இருந்தா என்னென்ன அளவுல பேசுவாங்கன்னு தெரியல. பசங்க இதோட மோசமா பேசுவானுங்க. இன்னும் சில கிரிஞ்சானுங்க இருந்தானுங்க. ஆக்சுவலா அவனுங்க சகவாசத்தெல்லாம் யாரா இருந்தாலுமே கட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவனுங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னா, எந்த பொண்ணு கூடயுமே ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது. நீ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தன்னு தெரிஞ்சுது, நாங்க அதுக்கப்புறம் உன்ட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டோம். அவ்வளவுதான் சொல்லிப்புட்டேன். அப்படின்ற மாரி வந்துருவானுங்க அவனுங்க. ஸோ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருந்தா தான் அவனுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும். அவன் பொண்ணுகிட்ட பேசினாலே கேங்ல சேர்த்துக்க மாட்டான்லாம் வருவானுங்க. முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதான் இன்னைக்கு அது மாறிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்லாம் வந்து அந்த மாரி தான். 2012, 13 இந்த காலகட்டங்கள்லாம் வந்து அப்படிதான். அப்படி இருந்தா தான். இல்லாட்டினா நான் 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் எங்க கேங்ல பேரே எழுதி வச்சிருப்போம். எங்க பெஞ்ச் கேங்கு யார் யார் இருக்கா? எங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படியே பேரு வரிசையா காம்பஸ்ல எழுதி பென்னு, இங்க்க வச்சு அத தேய்ச்சு அத ஹைலைட் பண்ணி நாங்க அப்பயே சிற்பி மாரி நாங்க. அத ஹைலைட் பண்ணி வச்சிருப்போம். எங்க கேங்ல நீ இருக்கணும்னா, லாஸ்ட் பெஞ்ச் கேங்ல நீ பொண்ணுங்கிட்ட இந்த பேசுற வேல, இந்த ரப்பர் கேட்கறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. நாடகம் படத்துல வரும்ல, அண்ணன் தண்ணி இல்லாம இவன ஊர விட்டு, அண்ணன் தண்ணி புழங்காதீங்கடா, உப்பு புளி குடுக்காதீங்க, ஊர விட்டு வெளிய வைங்கன்ற மாரி பேசிட்ட அப்டின்னா, உன்ன ஊர விட்டு ஒதுக்கிருவோம். பெஞ்சுக்கு அப்புறம் நீ வந்துரவே கூடாது. நான் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாட நீ வரக்கூடாது. நாங்க அது பேர் என்ன? தம்ஸ் அப் விளையாடிட்டு இருப்போம். நீ வரக்கூடாது. பிடி பீரியட்ல எங்க டீமுக்கு நீ வர்ற வேலையே வச்சுக்க கூடாதுன்ற மாரி ஒரு ரூல்ஸ போட்டவன். அ அது நானும் தான் ஒரு வகையில. ஆனா அத ஆமோதிச்சவனுங்கலாம் என் கையில கிடைக்கிறான்னா, மிதி மிதின்னு மிதிச்சுப்புடுவேன். அந்த மாரி ஒரு ஒரு காலகட்டம். ஆ ஸோ அப்படி இருக்கும். டீச்சர்ஸே வந்து ஒரு மாரி பேசுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற அந்த பையனுக்கும், பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றத தாண்டி எந்த தாட்டுமே இருக்காது. ஸ்கூல் டைம்லயே. ஸ்கூல்ல என்னங்க மெச்சூரிட்டி இருக்கும்? ஒரு பையன் ஒரு பொண்ண பார்த்தா லவ் வந்துரும். ஒரு பொண்ணு ஒரு பையன பார்த்தா லவ் வந்துரும். பார்க்குற எல்லார் மேலயும் லவ் வரும். லவ்னா என்னன்னு தெரியாது. மேரேஜ் தெரியாது. சீரியஸ்னஸே தெரியாது அவனுக்கு. ஆனா அந்த ஏஜ்லயும் நம்ம கூட ஃப்ரெண்டா பழகுற ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது ஃப்ரெண்டு தான். அது லவ்வரோ, இல்ல அது என் ஆளோ, அது தெரியாம கூட அவன் சொல்ல மாட்டான். அதுக்கு மேல ரொம்ப பொசெசிவா இருப்பான். பசங்கள சொல்றேன். மேல ரொம்ப பொசெசிவா இருப்பான். அது இன்னொருத்தன லவ் பண்ணுதுன்னா அவனால அத அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியாது. ஆனா இவன் லவ் பண்ணுவானா அவன் பண்ண மாட்டான். பொண்ணுங்களுக்கும் அதே மாரி தான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த இன்னசென்ஸ் வந்து காலேஜ்ல கொஞ்சம் கம்மியாவும், ஆஃபீஸ்ல நான் தப்பா சொல்லல, யாரையும் ஜட்ஜ் பண்ணல. நெறையவே கம்மியாயிடும். ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது அப்டின்னா, அதுக்குன்னு ஆஃபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாமே மோசமானவங்கன்னு நான் அவ்ளோ அபத்தமான கருத்த பேசுறவன் நான் கிடையாது. எனக்கும் ஆஃபீஸ்ல பெண்கள்லாம் வேலை செய்றாங்கங்க. ஃப்ரெண்டு தாங்க. நான் இன்னசென்ஸ பத்தி பேசுறேன். அங்கேயும் வந்து இன்னசென்ஸ போக்குற விஷயமா, தப்பான விஷயம் தான் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அவங்க நம்மளுடைய சீனியர் இல்ல அவங்க அவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம்னா, நமக்கு ஏதாவது ஹெல்ப்னா பண்ணுவாங்க. அப்படின்ற தேவைக்கா பழகுறது இருக்குல்ல. அதுவும் இன்னசென்ஸ கில் பண்ணுதுன்னு சொல்றேன். வேற நான் தப்பான அர்த்தத்துல அப்படி அத மீன் பண்ணி சொல்லல நானு. ஸோ, அப்படி ஒரு விஷயமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடுது. பட் ஒரு ஜெண்டர்லேருந்து ஆப்போசிட் ஜெண்டர்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அ என்ன சொல்றது? ஒரு நல்ல விஷயம். நெறையா சமூகத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே ஒரு ஜாலியான விஷயம். அத இவ்வளோ சீரியஸா நீ சொல்ற அப்டின்னா உண்மதான். சி ஒரு பையன் மேரேஜ் பண்ண போறான். அவனுக்கு பொண் குழந்தை வரப்போது. அவனுடைய கொலீக்ஸ்ல பெண்கள் இருப்பாங்க. இந்த இந்த ஆப்போசிட் ஜெண்டர்ட்ட எப்படி பழகுறதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? தங்கச்சி, அம்மா, அக்கா இதெல்லாம் வேற. நம்ம சம ஏஜ்ல இருக்கிற ஒருத்தங்கிட்ட, ஈக்குவல் ஏஜ்ல இருக்கிற ஒருத்தங்கிட்ட எப்படி பழகுறதுன்னு உனக்கு எப்படி தெரியும் இந்த சொசைட்டில?
எப்படி அவங்க வார்த்தைகள் ஹேண்டில் பண்ணுறது, இல்லை நம்ம வார்த்தைகள் எப்படி சொல்கிறதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் தெரியும். சேம் வைசி வெர்சா. மேபி பெண்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கலாம் அந்த விஷயத்தில். ஆண்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னன்றத அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ அதனால் இந்த 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 நாலேஜே ஃப்ரெண்ட்ஷிப்பில் தானே வருது. அது மட்டும் இல்லாமல் இதை இப்படி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக எப்படி ஆகிடும்னா, ஒரு பையனுக்கு பெண் நட்பு இருக்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் அப்படின்னு ஆகிடும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபியூ ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இருக்கிற எல்லாருமே ஜெம். ரொம்ப நல்ல பெண்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அது 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 அதில் ஒரு அக்கறை இருக்கும். அதில் ஒரு பாசம் இருக்கும். பசங்க சாப்பிடாம பட்னி கிடந்து உடல் வாடி போனாலும் கேட்க மாட்டானுங்க. பெண்கள் அப்படி இல்ல. "என்னடா ஏன் சாப்பிடல?" அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு மேல நமக்கும் பட்னியா இருக்கணும்னு தோணாது. அது என்னவோ ஆண்கள வந்து இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படி படைச்சிட்டானா என்னன்னு தெரியல. அது மாரி பெண் நட்பு. ஸோ ஆண்களுக்கும் அதே மாரியான ஒரு பெண்களுக்கும் அதே மாரியான இந்த ஆப்போசிட் ஜெண்டர் நட்புல சில நல்ல விஷயங்கள், சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அது மாரி ஓகே. அப்படியே வந்தோம்னா காலேஜ் நட்பு. காலேஜ் நட்பு டோட்டலா வேற. அப்படி அடாவடியா, அடாஷியஸா அந்த ஏஜுக்கு ஏத்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ண தோணும். சில நல்ல விஷயங்கள் தோணும். பல கெட்ட விஷயங்கள் தோணும். அப்போ வந்து அதுக்கு ஏத்த நட்புனா அது வந்து காலேஜ் நட்பு தான். தப்பான விஷயங்கள் பண்றதுக்கு. ஓகே. அது ஒரு பருவத்துல எல்லாம் பட்டு திருந்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்குன்னே கரெக்ட்டா அளவெடுத்து செஞ்சா மாரி மாட்டுவானுங்க நம்மட்ட காலேஜ்ல. நமக்கு ஒரு 4 நல்ல விஷயத்த சொல்லிக் குடுப்பான்னு பார்த்தா, 4 கெட்ட விஷயம் சொல்லிக் குடுப்பான். நம்ம பதிலுக்கு ஒரு 4 கெட்ட விஷயத்த சொல்லிக் குடுப்போம். வெளிய சுத்துறது, போறது, வர்றது. அன்னைக்கு தான் அந்த அந்த ஃபேஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு டைமா மணி அப்படின்றது இன்வால்வ் ஆகும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப ஆழமா நம்புறது என்ன அப்படின்னா, மணி எங்க இன்வால்வ் ஆகுதோ, அங்க இன்னசென்ஸ் போயிடும். ஸ்கூல்ல ஏன் அந்த இன்னசென்ஸ் இருக்குன்னா, ஆஃபீஸ்ல ஏன் அது இல்லன்னா, அங்கேயும் போட்டி இருக்கு, இங்கேயும் போட்டி இருக்கு. ஸ்கூல்ல பொறாம இல்ல. ஸ்கூல்ல சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்ல. ஸ்கூல்ல வந்து பணம்ன்ற ஃபேக்டர் இல்ல. ஆனா, ஆஃபீஸ்ல அது எல்லாமே இருக்கு. இங்க பொறாம இருக்கு, சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கு. ஆ நம்ம பெரிய ஆள் ஆகணும், நம்ம பேர் எடுக்கணுன்ற அந்த 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 ஆசை இருக்குல்ல, அது இன்னசென்ஸ கண்டிப்பா இருக்க விடுறதில்ல. அந்த போட்டி வந்து எல்லாரையும் நான் ஸ்டீரியோடைப்பிக்கலா சொல்லல. பட் எதார்த்தத்துல இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும். சரி நானே கூட வச்சுக்கோங்களேன். மணி வர்ற இடத்துல அந்த இன்னசென்ஸ் போயிடுது. நம்ம கூடயே இருக்கிற ஃப்ரெண்டு தான். அவனுக்கு நம்மள விட அதிக ஹைக் போட்டான்னா, மனசார ஏத்துக்கிறவங்க எத்தன பேர் இருக்கோம்? சொல்லுங்க. இல்ல நமக்கு அதிக ஹைக் போட்டாங்கன்னா, நம்ம கூடயே டீ கடைல நின்னு, நம்ம கூடயே வடை சாப்பிட்டுன்னு இருக்கிற நண்பன், எத்தன பேர் அத மனசார ஏத்துக்கிறான்? சின்னதாவது ஒரு இது தோணும்ல. போய் கேட்கவா செய்யலாம் நம்ம மேனேஜர்ட்ட. அப்படின்னாவது தோணுதுல்ல. அங்க அந்த இன்னசென்ஸ் இருக்காது. 2 மார்க் நான் கூட வாங்கிட்டேன். அதனால வந்து நான் உன்னோட பெரிய ஆளு அப்படின்னு யாருமே பெருசா ஸ்கூல்ல நெனைக்க மாட்டாங்க. நெனச்சா ஸ்கூலே அவன திருத்தும். கூட இருக்கிறவனே திருத்துவான். அவனுக்கு ஏன் மார்க் போட்டீங்க? எனக்கு ஏன் போடல? அப்படின்னு கேட்குற ஆட்கள்லாம் கம்மி ரொம்ப. அந்த இன்னசென்ஸ். வாங்கட்டும். அவன் ஃபெயில் ஆனவனாவது என் நண்பன். நான் பாஸ் ஆனவனா இருந்தாலும் அவன் நண்பன். அப்படின்ற இன்னசென்ஸ் வந்து இருக்காது. ஸோ இது 2த்துக்கும் நடுவுல காலேஜ் இருக்கு. காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட்டு டைமா பணம் வரும். வெளிய ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, காசு முக்கியம். காசு தேவ. அப்படின்னு இருக்கும். பசங்ககிட்ட இருக்க ரூ. 20 ரூ. 10 எல்லாம் பொறுக்கி போட்டு அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா குடுப்போம். ஒருத்தன்ட்ட இருக்காது. மத்தவங்கலாம் ஷேர் பண்ணணும். அப்போ அங்க அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தன்மை வந்து வந்துருது. பட் இப்பதான் மணி இன்வால்வ் ஆவுது. ஒருத்தனுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து அப்பதான் அவன் டிஸ்கவர் பண்றான். ஓகேடா ஜாதின்னு ஒரு விஷயம் இருக்கு போல. அப்போ ஒரு குரூப் இருக்கு. மதம்னு ஒண்ணு இருக்கு போல. அப்போ ஒரு குரூப் இருக்கு. நம்ம ஆளுங்க, அவன் ஆளுங்க. இத நான் சொல்றத நீங்க நம்பாம கூட இருக்கலாம். ஸ்கூல்லயே அது இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த வருஷம், இந்த நிமிஷத்துல ஸ்கூல்லயே கூட இருக்கு. அது இல்லாத பள்ளிக்கூடங்கள் பெரிய பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல 0வா இருக்கு. பட் சின்ன கிராமங்கள்ல, சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள்ல இது வந்து அதிகப்படியா இருக்கு. அதோடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த கையில கயிறு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அங்க நட்பு இருக்காது, இன்னசென்ஸ் இருக்காது. அதுக்கு காரணம் அவனும் கிடையாது. அவன் வீட்ல சொல்லிக் குடுக்குறான். ஆனா பொறக்கும்போதே அவன் கையில கயிறோடயா பொறந்தான்? இல்ல பொறக்கும்போதே இந்த சிந்தனையோட வர்றானா? கண்டிப்பா கிடையாது. தான் கூட இருக்கிறவன் நல்லவனா, கெட்டவனா, என்ன கம்யூனிட்டி, எங்கேருந்து வர்றான், என்ன சாப்பிடுவான், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்க அப்பா, அம்மா என்ன பண்றாங்க, வீடு எப்படி இருக்கும், சின்னதா, பெருசான்னு தெரியாம பழகுற பசங்களும் இருக்கிறாங்க, பொண்ணுங்களும் இருக்கிறாங்கன்னா, அவன் ஏஜ்ல ஏன் அதே கம்யூனிட்டில பொறந்த ஒருத்தன் வேற ஒரு ஊர்ல இருக்கிறதுனால அத பண்றான்னா, புற சூழல் தான் காரணம். ஸோ அந்த அங்க இன்னசென்ஸ் இல்ல வச்சுப்போம். இந்த இன்னசென்ட்டான ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும், அந்த இன்னசென்ஸ் மாறுற காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். இப்போ வருவோம். அப்படியே ஆஃபீஸுக்கு வருவோம்.
ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்தா, யாரையுங்க ரொம்ப ஒட்டி, ரொம்ப க்ளோஸா அ ஒரு 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 வாடா, போடா போட்டு கூப்பிடுறதுக்கே பல மாசங்கள் எடுக்குது. அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கு. ஒரு ஒன்றி போறது அப்படிங்கிறதே அவ்வளோ பெரிய ப்ராசஸா இருக்குது. அவங்க கூட நம்ம வந்து ஒண்ணா இருக்கணும். அவங்க கூட வந்து எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறதே வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. அப்படியே ஃப்ரெண்டா இருந்தாலும் யாருமே வந்து ஸ்கூல்ல வந்து மூஞ்சிக்கு முன்னாடி நம்மள பகச்சுப்பாங்க. அடிச்சுருவான், சண்டை போட்டுருவாங்க ஸ்கூல்ல. ஆனா, அவன திரும்ப ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கட்டி புடிச்சு, "என்ன மச்சி எப்படி இருக்கன்னு?" கேட்டு போவான். ஆஃபீஸ்ல இருக்கிற சண்டைலாம் அந்த மாரி கிடையாது. முகத்துக்கு நேரா அவ்ளோ சிரிச்சுட்டு, இந்த குபேர சிலை மாரியே இருப்பாய்ங்க. பின்னாடி போய் பார்த்தா வந்து அவங்க என்ன சொல்றது? கட்டப்பா ரேஞ்சுக்கு இருப்பாய்ங்க. 2 பேர் மண்டையும் ஒரே மாரி தான் இருக்கும். முன்னாடி குபேர சிலை மாரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. பின்னாடி கட்டப்பா வேலைய பார்ப்பாங்க. இந்த மாரியான உறவுகள வந்து ஆஃபீஸ் தான். அதுவும் ஃப்ரெஷர்ஸா போறவன், கம்மி ஏஜ்ல போறவன், அவனோட அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அதிக கிரகிச்சுக்கிட்டவன்கிட்ட மாட்டி, லோல் பட்டு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஜோனே செட் ஆகும். நம்பி யார்ட்டயும் எதையும் சொல்ல முடியாது ஃபுல்லா. இது எல்லாத்தையும் தாண்டி ஜெம் மாரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபீஸ்ல கிடைச்சதுன்னா, நீங்க தான் உலகத்திலேயே லக்கி. அது எங்க போனாலும் உங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரும். அது உங்கள நல்ல நல்ல இடத்துக்கு கூட்டு போகும். எனக்கு அப்படி சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த பல விதங்கள்ல நான் அன்லக்கியா இருந்தாலும், இந்த விதத்தில அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் லக்கின்னு சொல்லலாம். அந்த மாரி உங்க 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 நல்ல விஷயங்களுக்கு அது கூட்டு போயிட்டுருக்கும். இத தாண்டிங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் சொன்ன மாரி, இந்த இன்னசென்ஸ் இல்லாததுக்கு பணம் ஒரு காரணம். நான் யாரு? அவன் யாருன்ற போட்டி. அ பல இடங்கள்ல, பல ஆஃபீஸஸ்ல வந்து வேற ஒரு கம்யூனிட்டில இருக்கிறவன் சொல்றத ஏத்துக்க முடியாது. வேற ஒரு மதத்தில இருக்கிறவன் சொல்றத ஏத்துக்க முடியாது. இவன் இப்போ வந்து சேர்ந்தவன் இவன் எனக்கு சொல்லுவானா? அப்படிங்கிறது. இவன் அனுபவம் என்ன? என் அனுபவம் என்னங்கிறது. ஏஜ் இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் இருக்கிற இடத்துல நட்புக்கு வேலையே இருக்காதுல்ல. இதெல்லாம் பார்க்காம வர்றது தான் நட்பு. அப்ப இந்த ஃபேக்டர்லாம் எடுத்துக்கிற இடத்துக்குள்ள நட்புக்கு பெருசா ஸ்பேஸே இருக்காது. இத தாண்டி நட்பு அமையறது ஆஃபீஸ்ல அப்படின்றது ஒரு பெரிய வரம். அந்த மாரியான நண்பர்கள் அமையப் பெற்ற சூழல் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காது. ஆ ஒரு 20, 25 வயசுக்கு மேல ஒருத்தன சகஜமா வாடா, போடான்னு கூப்பிடுறது அவ்ளோ கஷ்டமா இருக்குங்க. நான்லாம் முன்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன் எங்க அப்பாவ. எங்க அப்பா நான் பார்க்குற நெறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸு 20 வருஷமா, 30 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. நீ என்ன எப்பா நானும் என் ஃப்ரெண்டு எங்க வயசே 20 கூட இல்லையேப்பா. நாங்க சின்ன பசங்க. வா மச்சான், போ மச்சான்னு பேசிட்டு இருக்கோம். நீ என்னப்பா பேசுற? அப்படிம்பேன் நானு. ஆனா இப்ப புரியுது. இப்ப இப்ப எனக்கு 26 வயசு ஆகுது. இப்ப நான் ஆஃபீஸ்ல பார்த்து 1 1/2 வருஷம் பழகுனவன, சகஜமா வாடா, போடான்லாம் சொல்லி கூப்பிட முடியல. ஈவன் அவன் என் ஏஜா இருந்தாலும். வாங்க ப்ரோ, போங்க ப்ரோ. அப்போ வாங்க ப்ரோ, போங்க ப்ரோன்னா அந்த அந்த லிமிட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எல்லாத்துலயும் உரிமை எடுத்துக்க முடியாது. நான் வாடா, போடான்னு கூப்பிடுறவன்ட்ட நான் உரிமை எடுத்துப்பேன். நான் அவன கெட்ட வார்த்தையில கூட திட்டுவேன். அவன் பதிலுக்கு என்ன திட்டுவான். நான் அந்த அந்த ஸ்பேஸ நான் குடுப்பேன். அவன் ஸ்பேஸ நான் எடுத்துப்பேன். உரிமையா பேசுவேன். ஸ்கூல்ல இருந்து அப்படியா இருந்துச்சு சொல்லுங்க? எல்லாரும் வாடா, போடா தான் எல்லார்ட்டயும் உரிமை எடுத்துக்கலாம். சண்டை போடலாம், வைக்கலாம், செய்யலாம். ஸோ அந்த ஏஜ் சேம் ஏஜா இருந்தாலும் ஒரு தூரம். என் ஏஜ் தான்டா. அவனுக்கு 26 வயசு தான். ஆனா, என்னால போய் அவன வாடா, போடான்னே கூப்பிட முடியல. அந்த ஜோன்லயே நான் இல்ல. வாங்க, போங்க ஃப்ரெண்டாவே இருக்கிறோம். என்ன காரணம்? இது இது வந்து இதுக்கு பதில் எனக்குமே தெரியல. ஏன் மெர்ஜ் ஆக முடியல? சிலரால முடியுதுங்க. சிலர் ரொம்ப சகஜமா அப்படி கூப்பிட்டுருவாங்க. எனக்கு அப்படி உரிமையோட பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். பதிலுக்கு எனக்கு பேச கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும், அவங்க பேசுறத நான் ரசிப்பேன். எனக்கு ரொம்ப க்ளோஸான நபர்கள் அவங்கன்னு நான் எடுத்துப்பேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் தயக்கமாவே, கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஆ இது இது மாரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்ல போணும் அப்படின்னா, இந்த ஃபேஸஸ்லாம் சொல்லலாம். இதுக்கப்புறம் வர்றது வயது முதிர்ந்த நட்பு. ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப லைட்டா அந்த தாமரை இலையில தண்ணி ஒட்டி ஒட்டாம இருக்கிற மாரியான ஒரு நட்பு. சர்ஃபேஸ் லெவல் ஃப்ரெண்ட்ஷிப். இதுக்கப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் லைஃப்லயும் இருப்பாங்க. ஒரு தேவைக்காக மட்டுமே பழகுற ஒரு கும்பல். அவங்களுடைய தேவை என்னவோ, அத அறிஞ்சு இருக்கிற ஒரு கும்பல். நண்பன வந்து உதவிக்கு பயன்படுத்திக்க கூடாது, தேவைகளுக்கு பயன்படுத்திக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட தேவைக்கு பயன்படுத்திக்கோ. ஆனா தேவைக்காகவே அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்காத. ஃப்ரெண்டுட்ட வந்து உதவி வாங்கிக்கோ. ஆனா உதவி வாங்குறதுக்காகவே ஃப்ரெண்டா இருக்காத. என் லைஃப்ல அப்படி இருந்தவங்கலாம் நான் வந்து தட்டி விட்டேன். தட்டி விட்டேன்னா, இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவு பந்தமும் கிடையாதுடா அப்படின்னு வந்து கழட்டி விட்டேன். அ அது நான் ரொம்ப கான்ஷியஸா எடுத்த ஒரு டெசிஷன். எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. இது நல்ல ஹேபிட்டான்லாம் எனக்கு தெரியல. ஒருத்தவங்கள புடிச்சிச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். ஒருத்தவங்கள புடிக்கல அல்லது அந்த மாரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. புடிக்கலன்னு எனக்கு யாரையும் புடிக்காமலாம் போவாது. இல்ல அந்த அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேக் ஸ்டாபிங் மாரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அதோட அவங்க பக்கமே போமாட்டேன். பலர் என்ட்ட சொல்றது என்னன்னா, "அப்படி இருக்காத பேலன்ஸ்டா இரு. நீ எப்படி பேசுறியோ அப்படி பேசிட்டு சகஜமா நீ போயிடு." அது ஏன் பேசவே மாட்டேன். இல்லங்க எனக்கு அது ஒத்து வராது. நான் அப்படிதான். நீ ஃப்ரெண்டா இருக்கிறேன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற ஆள் நானு.
இல்ல அப்படின்னா ரொம்ப லிமிட் பண்ணிப்பேன். அவங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். அத கிராஜுவலா குறைச்சிக்கிற அல்லது அ சரி என்னன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மெச்சூர்டான டெசிஷன் எடுக்க தெரிஞ்சவங்க தான் அத பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டு போவாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியாது. நம்ம இதோட மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ற அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஆள் நானு. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ குட் ஹேபிட் ஆர் நாட் ஆர் அக்செப்டபிள் ஆர் நாட். நான் அப்படி இருக்கேன். அப்படி என் லைஃப்ல வந்து பல சிச்சுவேஷன்ல அ அது எனக்கு தெரிஞ்சு 2025, 2026 இந்த 2 வருஷத்துலயும் தான் நான் அந்த டெசிஷன்லாம் எடுத்திருக்கேன். போதும் லிமிட் பண்ணிக்கலாம். என்னத்த இவங்ககிட்ட போய் சொல்லிட்டு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இவங்ககிட்ட? தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் எனிமோர். என்ட்ட ஏதோ ஒரு தேவைக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படின்ற அது ரொம்ப பெயினா இருந்துச்சு. வேதனையா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. என்னடா சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பன். அம் முரண்கள் இருக்கும்ல. எல்லாருக்குள்ளயுமே முரண்கள் இருக்கும். அது மாரி அவன்ட்டயும் சில முரண்கள் எனக்கு உண்டு. என்ட்டயும் சிலது அவனுக்கு இருந்திருக்கலாம். எல்லாமே உண்டு. ஆனா, வெறும் அப்பப்போ அனுப்புற ரூ. 50 ரூ. 100க்காகவும், இல்ல சின்ன சின்ன தேவைகளுக்காகவும் அவன் ஃப்ரெண்டா இருக்கிறான்றத நான் ரியலைஸ் பண்ணும்போது உண்மையிலேயே நொந்துட்டேன் ரொம்ப. அந்த வலி, அந்த என்ன சொல்றது? அது குடுத்த அந்த ஃபீல் இருக்குல்ல, அதுதான் என்ன ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக்கிடுச்சு. திரும்ப நீ வந்து 100 வாட்டி பேசினாலும் எனக்கு பேசணுன்னே தோணல. என்கிட்ட 10 வருஷம் பேசாம இருக்கிறவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு உதவின்னு கேட்டிருந்தா கூட நான் பண்ண ரெடி. நான் ரொம்ப கர்ண பிரபுன்லாம் சொல்லலைங்க. எதார்த்தமா பேசுறேன். அப்படி வந்து பண்ணா கூட பேச நான் ரெடி. ஆனா, நீ 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 எனக்கு 26 வயசுனா, நீ எனக்கு வந்து 20 வருஷமா ஃப்ரெண்டுடா. நீ எனக்கு 22 வருஷமா ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. இத்தன வருஷமா நீ இதுக்காக தான் பழகுனியா? அப்படின்னு நெனைக்கிறப்போ, அது அப்படியே என்ன சொல்றது? எனக்கு அது ரொம்ப பெரிய ஏமாற்றத்தையும், பெரிய வலியும், வேதனையும் குடுத்துருச்சு. அட போங்கடா! இதுக்கப்புறம் உன்ட்டலாம் பேசிக்கிட்டுன்ட்டு, இவன இக்னோர் பண்ணிட்டு நம்மளால இருக்க முடியுமா? அது வந்து ஒர்க் ஆகுமா? அ டெய்லி பார்த்துட்டு இருந்த ஒருத்தன், வாரம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் முடியுமான்னு நான் யோசிச்சது உண்டு. ஆனா, இப்போ அதுதான் நல்ல டெசிஷன் தோன்ற அளவுக்கு லைஃப் மாறிடுச்சு. ஆமா. நீ என்ன பண்ணியிருப்ப? என்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு 50, 100 பணம் கேட்டிருப்ப. இல்ல உனக்கு தேவையான விஷயம் ஏதாவது கேட்டிருப்ப. நான் உனக்கு ஒரு ஊறுகாய் மாரி அப்பப்போ தேவைப்பட்டுருப்பேன். எனக்கு வந்து என்ன சொல்றது? எனக்கு வந்து இந்த மாரி எங்கேயா வெளிய போணும் செய்யணும்னா உன்ன கூப்பிட்டுருப்பேன். அவ்வளோதானே. அது இல்லையா இப்போ? நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ற ஃபீலுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு தேவைக்காக பழகுறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இத சொல்ற நேரத்தில நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் சொல்லிக்கூடாது. நான் ஒரு தப்பு பண்ணேன். ஒரு தப்பு இல்ல. நெறைய பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில. சிலர நான் பெருசா கண்டுக்காம இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க எனக்கு எதாவது பண்ணும்போது, இந்த இன்னா செய்தாரே ஒருத்தல் மாரி தான் ரொம்ப மனசுக்கு நொந்து போயிடும். ஆ நானா நன்னயம் செய்த ஒரு சில பேர பத்தி சொல்லணும். சமீபத்தில ஒரு நண்பன். அ அவனுடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தான். நான் போல. எனக்கு ஒரு தேவைன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சத்தியமா ஃபோன் எடுத்திருக்க மாட்டேன். "நீ என் கல்யாணத்துக்கு வரல, தேவைக்கு இப்ப அத பத்தி தானே பேசிட்டு இருந்தேன். தேவைக்கு நீ ஃபோன் பண்றியாடா வென்றுன்னு" நான் நெனச்சிருப்பேன். ஆனா அவன் என் ஃபோன் எடுத்தான். பேசினான். பல மணி நேரம் பேசினான். என் உதவி வந்து அந்த ஃபோன்ல சில இன்ஃபர்மேஷன் கேட்கறதா தான் இருந்துச்சு. பல மணி நேரம் பேசினான். சத்தியமா சொல்றேன். நான் இன்னைக்கு வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். ரொம்ப தப்பா ஃபீல் பண்ணேன். ச்சீ! என்னடா இப்படி அவனுடைய ஃபங்ஷனுக்கு நம்ம போல, கல்யாணத்துக்கு போல. ஆனா அவன் பேசுறான்டா நம்மட்ட. அப்ப நீ என்னடா மனுஷன் கார்த்தி? அப்படின்னு ஒரு நிமிஷம் என்ன நானே கேட்டேன். ஏன் அப்படின்னா, அ அவன் ரொம்ப இன்னசென்ட்டா என்ன கூப்பிட்டுருக்கான். ஸ்கூல் ஃப்ரெண்டு. அத நான் கொன்னுட்டேன். அந்த இன்னசென்ஸ நான் இல்லாம ஆக்கிட்டேன்ல. இப்ப நம்ம தேவைக்கா போய் நிக்கிறோமே! நீ அப்ப என்னடா நீ மனுஷன் நீ? அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உன்ன கூப்பிட்டானேடா! நீ போலன்னா விஷாவது பண்ணியிருக்கலாமே! நான் விஷ் கூட பண்ணல. இத்தன மாசம் கழிச்சு நீ திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு உதவி கேட்குற. அவன் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உன்ட்ட பேசுறான்னா, நீ என்னடா கார்த்தி மனுஷன்னு நான் சத்தியமா ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ, அ எதுக்கு இத சொன்னேன் அப்டின்னா, நம்ம மேலயும் தப்பு இருக்கும். ஸோ, சில நேரம் செகண்ட் சான்ஸ் குடுக்குறதுல எந்த தப்பும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல. பட் நான் சொன்ன மாரி செகண்ட் சான்ஸ் குடுக்க கூட ஒருத்தர் இல்ல அப்டின்னா, தட்டி விட்டுறது தான் ஒரே வழி. ம். இப்டி பேசினா பேசிட்டே போலாம். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி இன்னும் நெறைய இருக்கு. அத இன்னொரு பார்ட்டா முடிஞ்சா பேசுறேன். ஃபைனலா என்னுடைய இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் கூட இப்போ வரைக்கும் இருக்கிற, என்ன நம்புற, என்ன மோட்டிவேட் பண்ற, எங்கேயோ ஒரு இடத்துல அ ஏதாவது ஒண்ணத்த பார்க்கும்போது, இவன் இப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்துறக்கூடாதா? அப்படின்னு நெனைக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நண்பர்களுக்கு இத நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் பத்தி ஏதாவது கருத்து சொல்லணும்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முழிச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னும் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறதுக்கு நெறைய இருக்கு. பட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு என் ஃபோன்ல. அதனால இப்போதைக்கு இத நான் அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னொரு பாட்காஸ்ட்ல பேசலாம். பாய்.